வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் 3 சட்டமன்ற தொகுதி நிலவரம் குறித்து விளக்கம் கேட்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் பாதுகாப்புக்கு 100 கம்பெனி துணை ராணுவப்படை வருவதாக சத்யபிரதா சாகு தகவல். மதுரையில் தேர்தல் தேதியை ஏன் மாற்றக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவிழாவின் போது தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் வெளிநடப்பு. மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன். ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கக்கூடாது, தனிநபர்களை சந்திக்கக்கூடாது என்றும் நிபந்தனை. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு முடிவு. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நடிகர் சத்யராஜ் கருத்து. மோடி எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து 111 விவசாயிகள் போட்டி. தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு அதிரடி அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் கோரியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக வரும் 15ஆம் தேதி 100 கம்பெனி துணை ராணுவ படையினர் தமிழகத்துக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வேட்பாளர்கள் செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிட அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாத 3 தொகுதிகளின் நிலவரங்களை தேர்தல் ஆணையம் கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரையைப் போல் திருவண்ணாமலையிலும் பௌர்ணமியை ஒட்டி தேர்தல் நடைபெறுவதால் அதை மாற்றக்கோரி மனு வந்திருப்பதாகவும் சத்யபிரதா சாகு தெரிவித்தார். மதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி எம்பி தேர்தல் தேதியை ஏன் மாற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படும் என மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 18ஆம் தேதி மதுரை சித்திரை திருவிழா நடைபெறும் என்பதால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்தன. ஆனால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கும் எண்ணமில்லை என்று ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்தது. அதனால் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம், மதுரையில் திருவிழா நடைபெற உள்ளதால் மக்களவைத் தேர்தலை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியது. சித்திரை திருவிழாவை எப்படி மறந்தீர்கள் என்றும் நீதிமன்றம் ஆச்சரியம் தெரிவித்தது. எனவே தேர்தல் தேதியை மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுரையில் சித்திரை திருவிழாவின் போது தேர்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்திலிருந்து அனைத்து கட்சியினரும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆனால் மதுரையில் தேர்தலை மாற்றி அமைக்க வேண்டும் என அனைத்து கட்சியினரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அனைத்து கட்சி பிரதிநிதிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. ஆட்சியர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர்கள், மதுரையில் மீனாட்சி அம்மன் தேரோட்டத்தன்று வாக்குப்பதிவு நடப்பதால் தேர்தல் தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினர். ஆனால் சித்திரை திருவிழா நாளில் தேர்தல் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி தெரிவித்ததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் நிர்மலா தேவி. இவர் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி உள்ளிட்டோர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்றும் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிர்மலா தேவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டனர். அதன்படி சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர், தண்டபாணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். நிர்மலா தேவியை ஜாமீனில் விடுவிக்க அரசு தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாததால் நிர்மலா தேவிக்கு நீதிபதிகள் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கக்கூடாது மற்றும் தனிநபர்களை சந்திக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் நிபந்தனை விதித்தனர். மனிதாபிமான அடிப்படையில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் நிர்மலா தேவி நாளை மறுநாள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படுவார் என்றும் அதற்கான சட்ட ரீதியான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்தார். காலையிலே அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் நீதியரசர் பிற்பகலில் ஆராய்ந்து நிர்மலா தேவி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியை அவரின் வழக்கறிஞர் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வியாழக்கிழமை மத்தியஸ்திலிருந்து நிச்சயமாக வெளியே வருவார். அதற்கான சட்ட நடைமுறைகளை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் புகாரில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு உட்பட 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என பலருடன் முகநூல் மூலம் பழகி ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக சபரி, வசந்தகுமார், சதீஷ் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பலால் கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் மட்டுமில்லாமல் மருத்துவர், பொறியாளர் உள்ளிட்ட உயரிய பொறுப்புகளை வகித்து வரும் பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு உட்பட 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற பரிந்துரைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் தனது மகனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தை திமுக அரசியலாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக இதை ஒரு பார்ட்டா எடுத்து அரசியல் ஆதாயம் தேட போகுது, அவ்வளவுதான். நல்ல எண்ணமுள்ள ஒரு கட்சியாக இருந்தால் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கணும் தவிர ஆளும் கட்சி சம்பந்தப்பட்டிருக்குன்னு எப்படி சொல்றாங்க? என்ன விசாரணையில சொல்றாங்க? நான் தான் புகாரே கொடுக்க சொல்றேன், நான் சொல்லித்தான் புகார் கொடுத்ததாக அந்த பொண்ணுடைய அண்ணனே பேட்டி கொடுத்திருக்கிறாரு, வீடியோவே கொடுத்திருக்கிறாரு. இப்ப வரும்போதே அதிமுக மேல குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி எந்த ஆதாரத்தை அதிமுக மேல வச்சிருக்கிறாங்க? கனிமொழியுடைய மகன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறான் அப்படின்னு நான் சொன்னா இதை மறுக்கிறதுக்கு என்ன ஆதாரம் தர முடியும்? இப்போ என் மகன் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க, நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இருக்குதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்தானே நான் மறுக்க முடியும். இந்த பேட்டியின் முழு தொகுப்பை இன்றிரவு 8:30 மணிக்கு நாடும் நடப்பும் நிகழ்ச்சியில் நேர்கள் காணலாம். பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பள்ளி, கல்லூரி மாணவிகளை, வேலைக்கு செல்லும் இளம் பெண்களை காதல் வலையில் ஏமாற்றி வீழ்த்தி அவர்களை கதற கதற நாசமாக்கிய மிருகவெறி பிடித்த காமுகர் கூட்டத்தின் அக்கிரம செயல்கள் உள்ளத்தை உறைய வைப்பதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களும் அவர் தம் குடும்பத்தினரும் தற்கொலை
தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று பதறுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மிருகங்களை விட கொடிய இப்பாவிகளை கூண்டில் நிறுத்தி தண்டிப்பதோடு பாதிக்கப்பட்ட பெண்களை வெளிப்படையான விசாரணைக்கு ஆளாக்காமல் அவர்களுக்கு தலைகுனிவு ஏற்படாத வகையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் விசாரணை நடைபெற வேண்டும் என வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இதுபோன்ற காமுகர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதோடு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து நாளை சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், பொள்ளாச்சி சம்பவத்தில் புகார் அளித்து 13 நாட்களாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த அவர், இப்பிரச்சினையில் ஆளும் கட்சிக்கு தொடர்பு உள்ளதால் சிபிஐ விசாரணை தேவை என கூறினார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த தொழில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறதா அங்க சொல்றாங்க. 60க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பெண் இந்த பாதிப்பிலிருந்து தப்பி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு காவல்துறை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் ரொம்ப வேகமாக தேடி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 3 பேரை கைது பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த 12-13 நாள் ஏன் அந்த காவல்துறை யாரையும் கைது பண்ணலை? அவங்களும் தலைமறைவாலாம் இல்லை. இது ஏதோ அந்த 4 பேர் 5 பேர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் மட்டும் இருக்க முடியாது. ஒரு 6 வருஷமா 60 பெண்களை பகிரங்கமாக அழைச்சிட்டு போய் பாலியல் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி வீடியோ எடுத்து அது தொழிலாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, இது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுடைய தொடர்பு இல்லாமல் இவ்வளவு தைரியமாக நடக்க முடியாது. காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு தான் கடைசியாக பார்த்தா ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருத்தரை இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அது கூட என்னன்னா இந்த பாலியல் தொழிலை ஈடுபடுத்துறதா இல்லை, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அந்த புகார் கொடுத்த அந்த பெண்ணினுடைய அண்ணனை போய் அடிக்க போனாரு என்கிற வழக்கில் தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க, அவரை நீக்கியிருக்காங்கிறது. இதில் முழுக்க ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பொள்ளாச்சி சம்பவம் எனக்கு மிகுந்த பதட்டத்தை தந்துள்ளதாக மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி சம்பவம் தனக்கு மட்டுமல்லாமல் பொள்ளாச்சி பகுதி மக்களிடையே மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்களை அவர்களின் எதிர்காலம் கருதி வெளிப்படுத்த வேண்டாம் எனவும் கமலஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது புகார் அல்ல, எங்களுடைய பதட்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக பொள்ளாச்சி சம்பவங்களை குறித்து நிகழும் தொடரும் செய்திகளும் பரவும் செய்திகளும் எங்களுக்கு பதட்டத்தை அளிக்கிறது. எங்களை விட பொள்ளாச்சியில் பதட்டம் அதிகமாகி கொண்டு வருகிறது என்பதை எங்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல எங்கள் கட்சியினரும் நானும் அங்கே சென்றோம். விக்டிம்ஸுடைய ஐடென்டிட்டி, விலாசம், முகங்கள் போன்றவற்றை ஊடகங்களில் வராமல் தயவு செய்து ஊடக சகோதரிகள் பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு உளவியல் கல்வி பயிற்றுவிக்க வேண்டும் என நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். அவர் காணொலியில் விடுத்துள்ள செய்தியில், பொள்ளாச்சியில் நிகழ்ந்துள்ள பாலியல் குற்றங்கள் உச்சபட்ச அக்கிரமம் என குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு தாமதிக்காமல் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை அக்கிரமத்தின் உச்சம், அநியாயத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு சட்டப்படி உச்சபட்ச தண்டனை தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்கன்னு நான் நம்பலை. தண்டனையின் மூலமாக இந்த மிருகங்களை தண்டிக்கத்தான் முடியும், திருத்த முடியாது. இவ்வளோ கொடூரமான மனசுள்ளவங்களுக்கு என்ன நம்ம வகுப்படுத்திட்டா இருக்க முடியும்? ஆனாலும் கூட
பள்ளியிலேயே ஒரு அடிப்படை கல்வியாக மனநல மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிறழ்வுகளுக்கு காரணம் வந்து இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதை நோக்கியும் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சட்டப்படியாக உடனடியாக அவங்களுக்கு இதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு மனவலியோடு கூறிக்கொள்கிறேன். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் அப்பாவி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 3000 பேர் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை காப்பாற்ற காவல்துறையினர் முயல்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவன் மட்டும் இல்லாமல் அவனோட சேர்ந்து படிக்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது பெண்களுக்கு எதிரானது. இது பெண்கள் எல்லாருமே பாதிக்க வேண்டியது. எங்களுக்கு பெண்களுக்கு எங்கேயுமே உரிமை இல்லையா? நாங்கள் வெளிலனா போனால் எங்களுக்கு பாதிப்பு இதோட அதிகமாக வரும். எங்களுக்கு நாங்கள் இதுலேருந்து விடுபடணும்னா அவங்கள உடனடியாக அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு துணை போகும் காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் என அக்கட்சியின் தலைமை அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக, பாஜக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய நீதி கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டு இரு கட்சிகளிடையே இன்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அதிமுக கூட்டணி இன்றே இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முதல் பட்டியலை வெளியிடவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது. இதனிடையே அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்டிருந்த குழு தனது வரைவு தேர்தல் அறிக்கையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அதன்படி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நிறைவடைந்ததும் இந்த வார இறுதியில் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இணைவது குறித்த அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி குறித்து தம்மோடு அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் விவாதித்ததாகவும் இது தொடர்பாக நாளை முடிவை அறிவிப்போம் என்றும் கூறினார். தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு தங்கமணி அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தும் அவர்களது கட்சியினுடைய நிலைப்பாட்டை குறித்தும் என்னிடம் ஆலோசனை நடத்தினார்கள். அதிமுக தமாக கூட்டணி சம்பந்தமாக பேசப்பட்ட கருத்துக்கள், யோஜனைகள் குறித்து மற்றும் தமிழகம் உட்பட நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலன் சார்ந்த வளர்ச்சி குறித்து தமாகவிலே ஆலோசனை செய்து நாளை காலை கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை, எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் பற்றி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு எந்த தொகுதிகளை வழங்குவது என ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசுக்கு 10 மக்களவை தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை எந்த தொகுதிகள் என அடையாளம் காண்பதற்காக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார்.
நடத்தினர். திமுக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வது குறித்தும் டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவினருடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினர். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. விவசாயிகளின் கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியாக அளிக்காவிட்டால் பிரதமர் மோடி போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் 111 விவசாயிகள் அவரை எதிர்த்து போட்டியிடுவார்கள் என ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் மாநில தலைவர் ஐயா கண்ணு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விவசாய கடன் தள்ளுபடி, தனிநபர் காப்பீடு, விளைபொருட்களுக்கு உரிய விலை என்பன உள்ளிட்ட நீண்ட நாள் கோரிக்கைகளை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். தங்களது கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியாக அளிக்காவிட்டால் பிரதமர் மோடி போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 111 விவசாயிகள் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்குவார்கள் என கூறியுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை தங்களது கோரிக்கைகளை ஏற்காத கட்சிகளை எதிர்த்து தேர்தல் பணியாற்றுவோம் என்றும் ஐயா கண்ணு தெரிவித்தார். தமிழக விவசாயிகள் டெல்லிக்கு சென்று லாபகரமான விலை வேண்டும், கடன் தள்ளுபடி வேண்டும், தனிநபர் இன்சூரன்ஸ் வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும், பென்ஷன் வேண்டும் என்பதற்காக 141 நாள் போராடிய பொழுது மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்து உங்களுக்கு உதவி பண்ற நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்கன்னு சொன்னார். அவர் பண்ணுவார் என்று நினைத்தும் செய்யவில்லை. வருகின்ற தேர்தலிலே இந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்ற வேண்டும். இல்லையெனில் அவருடைய தேர்தல் அறிக்கையை தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் ஐயா மோடி ஐயா போட்டியிடுகின்ற 100 தொகுதிகளிலே ஒவ்வொரு தொகுதிக்கு 111 பேர் தமிழக விவசாயிகள் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்வார்கள். அங்கே எங்களுக்கு சோறு இல்லாமல் விவசாயி இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேட்பாளர் இறந்தால் என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு தற்பொழுதும் இருக்கிறது. மசூத் அசாருக்கு நற்சான்று அளித்தவர் அஜித் தோவல் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி, வாஜ்பாய் ஆட்சியில் காந்த கார் விமான கடத்தலின் போது பயங்கரவாதி மசூத் அசார், அகமது ஓமர் சயீத் ஷேக், முஷ்டாக் அகமது ஜர்கர் ஆகியோரை விடுவித்ததுடன் அவர்களை அஜித் தோவல் தான் விமானத்தில் கொண்டு சென்று ஒப்படைத்தார் என பேசியிருந்தார். அப்போது மசூத் அசாரை மசூத் அசார்ஜி என்று மரியாதையுடன் அழைத்தார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, மோடி அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மசூத் அசாரை விடுவித்ததே அரசியல் முடிவுதான் என்று கடந்த 2010ஆம் ஆண்டு பேட்டியில் தெரிவித்துவிட்டார் என தமது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இப்போது தேச விரோத சட்டத்தை பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தும் பயன்படுத்துவார்களா என்றும் தமது டுவிட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் எந்த மாநிலத்திலும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் ஏற்கனவே கூட்டணி அமைத்துள்ளன. இந்த கூட்டணியில் அஜித் சிங்கின் ராஷ்டிரிய லோக் தளமும் இணைந்துள்ளது. இந்த கூட்டணி அமேதி, ரேபரேலி தொகுதிகளை தவிர மற்ற 78 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. காங்கிரசும் இந்த கூட்டணியில் சேரும் என கூறப்பட்டு வந்த நிலையில் அதை பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி மறுத்துள்ளார். லக்னோவில் பேசிய அவர், காங்கிரசுடன் எந்த மாநிலத்திலும் கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் நிர்மலா தேவி. இவர் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி உள்ளிட்டோர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்றும் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு
வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிர்மலா தேவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டனர். அதன்படி சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர், தண்டபாணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். நிர்மலா தேவியை ஜாமீனில் விடுவிக்க அரசு தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாததால் நிர்மலா தேவிக்கு நீதிபதிகள் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க கூடாது மற்றும் தனிநபர்களை சந்திக்க கூடாது என்றும் நீதிபதிகள் நிபந்தனை விதித்தனர். மனிதாபிமான அடிப்படையில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் நிர்மலா தேவி நாளை மறுநாள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படுவார் என்றும் அதற்கான சட்ட ரீதியான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்தார். காலையிலே அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் நீதியரசர் பிற்பகலில் ஆராய்ந்து நிர்மலா தேவி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியை அவரின் வழக்கறிஞர் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வியாழக்கிழமை மத்தியஸ்திலிருந்து நிச்சயமாக வெளியே வருவார். அதற்கான சட்ட நடைமுறைகளை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம்.